ஒரு பக்கத்தில் 2-3 பேர் வீட்டில் மனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடக்கூடாது. அது என்ன, நம்ம பக்தியை விட ஜாஸ்தியாக இருக்குது மனம். தசாங்கம், வெட்டி வேறு, புதுசு புதுசாக பார்த்து ஜாதிக்காய் மாச்சக்காய் என்னென்னமோ கேட்குறாங்க சார். வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் மன அழுத்தம் ஆகும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன, சரி கேட்குறாங்களேன்னு சொல்லி வாங்கியும் கொடுத்துருவோம் மிச்சம் பிடிச்சி. இவங்க கோயிலில் போய் கும்பிட்டாதான் சாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அதே இதை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள், அந்த பிரார்த்தனையை வீட்டில் பண்ணுங்கள். எப்பயாவது கோயில் போகிறது பிரச்சனை கிடையாது சார், எப்பயுமே கோயில் போகணுங்கிறது வந்துட்டு பிரச்சனை தான் சார். நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சு மறுநாளே கல்யாணம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா, ஓகே நம்ம சாதிக்கணும், லவ் பண்ணிடுச்சுக்க, அதுக்கு எத்தனை நாள் நல்லா இருந்திருக்க போகுதுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை நம்மகிட்ட தானே வருவாங்கன்னு எல்லாருமே அதே டாக் தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேபியை நாங்களே பிளான் பண்ணி தள்ளி போட்டிருந்தோம். ஒரு 30,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் டாடா ஏசி எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அத்தையோட கோல்டு அடமான வச்சு 10,000 ரூபாய்க்கு பார்லர் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அப்போ பார்லர் ஓரளவுக்கு பேசிக்காக எங்கள் அத்தை பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, தெரியும் எனக்கு. நார்மல் ஒரு கிளைண்ட்டு கூட உங்களுக்கு கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ் ஆச்சோ, குழந்தை இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் தாங்க தள்ளி போட்டோம் அச்சீவ் பண்ணுங்கிறக்கா. அப்படின்னா ஏமா தள்ளிலாம் போட்டால் ஒரு சாபம் மாதிரி சொல்லுவாங்க, தள்ளிலாம் போட்டால் குழந்தையெல்லாம் கிடைக்காதுப்பா, நீ என்ன நினச்சிட்ட